ஆதி நாட்கள்ல தேவன் தம்முடைய வாசஸ்தலத்தை குறித்த கரிசனையும் அக்கறையும் அவர் வெளிப்படுத்தி வந்தார். ஆகவேதான் இங்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனியுங்கள். எங்கே ஆசரிப்பு கூடாரம் நிறுத்தப்பட்டதோ, வேதம் சொல்லுகிறது சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். சீலோ அப்படிங்கிறது ஒரு பட்டணம் தான். அந்த ஒரு பட்டணத்துக்குள்ளாக கர்த்தருடைய வாசஸ்தலம் பிரவேசித்ததை தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது தேசம் அவர்கள் வசமாயிற்று என்று சொல்லி தேவன் முழு ஒட்டுமொத்த தேசத்தையும் இஸ்ரவேல் ஜனத்திற்கு வசப்படுத்தினார், இஸ்ரவேலின் ஜனங்களுடைய வசத்துக்கு உட்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. மீண்டுமாய் சொல்லுகிற இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமே ஆனால், நகரும் வாசஸ்தலமும் நிலையான வாசஸ்தலமும். அது என்ன நகரும் வாசஸ்தலம், நிலையான வாசஸ்தலம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டை நீங்க வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வாசஸ்தலமானது ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்திற்கு நகரக்கூடிய ஒன்றாகவே காணப்பட்டிருந்தது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்திற்கு பெயர்ந்து 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 அது ஒவ்வொரு இடத்துல ஒரே இடத்துல நிலையாய் நில்லாமல் அது ஒவ்வொரு இடமாய் மாறி 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 கடந்து சென்று கொண்டிருந்தது. நன்றாக கவனியுங்கள். பழைய ஏற்பாட்டுக்குள்ள வாசஸ்தலத்திற்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வாசஸ்தலத்திற்குள்ள பெருத்த வித்தியாசத்தை தேவனுடைய சபை கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். வாசஸ்தலம் என்றால் என்ன? அந்த வாசஸ்தலம், தேவனுடைய வாசஸ்தலம் பழைய ஏற்பாட்டில் எப்படிப்பட்ட அமைப்பை பெற்றிருந்தது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படிப்பட்ட மகத்துவமான அமைப்பை பெற்றிருக்கிறது என்கிற சத்தியத்தை நீங்களும் நானும் கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். மனிதர்கள் இதை குறித்த விஷயத்துல அதிகமாய் பிழை செய்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசரிப்பு கூடாரம் முதலாவது எங்கே வந்ததா? இங்கு வேதம் சொல்லுகிறது, எவ்வளவு அழுத்தமாய் சொல்லுகிறது பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, இஸ்ரவேல் புத்திரரின் சபை எல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாயிற்று. அக்காலத்திலே கர்த்தருடைய வாசஸ்தலம், ஆசரிப்பு கூடாரம் என்கிற கர்த்தருடைய வாசஸ்தலம், ஆசரிப்பு கூடாரம் கர்த்தருடைய வாசஸ்தலத்தை குறிக்கிறது. நீங்களும் நானும் யாத்திராமத்தின் புஸ்தகம், நேரம் இல்லாதனால கொஞ்சம் வேகமா வசனத்தை சொல்றேன். நீங்க யூடியூப் சேனல்ல கூட இந்த செய்தி நீங்க கேட்க முடியும், நீங்க குறித்தும் வைத்துக் கொள்ளுங்கள். யாத்திராமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8 மற்றும் 9 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது, நான் அவர்கள் நடுவிலே உலாவ, நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவார்களாக என்று சொன்னார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு ஒரு வாசஸ்தலம் தேவை. எதற்காக? மனுஷனோடு கூட சஞ்சரிப்பதற்காக. எதற்காக? ஏதோ ஒரு வாசஸ்தலத்தை கட்டி பூட்டி போடுவதற்கு அல்ல, மனுஷனோடு சஞ்சரிப்பதற்காக, மனுஷனோடு உலாவுவதற்காக. தேவன் முதல் கட்டமா வனாந்தரத்திலே அவர் வாசம் பண்ண, அதுவும் தனியா வாசம் பண்ணுவதற்கு அல்ல, அவர் ஜனங்களோட வாசம் பண்ணுவதற்கு. அதான் சொல்றார், நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண. எழுதிருக்க எழுதலையா? நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவார்களாக, உண்டாக்குவார்களாக என்று சொல்லி அங்கே ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அதை தொடர்ந்து யாத்திராமம் 25வது அதிகாரத்தை தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. யாத்திராமம் 25, 26, 27 என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கும் போது, ஆசரிப்பு கூடாரம் என்கிற தேவனுடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்ட அமைப்பை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எல்லாவற்றுக்கும் அளவுகோல்களை கொடுத்து, அளவுகளை தந்து, இவ்விதமாக ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், அப்படி வாசஸ்தலம் காணப்பட வேண்டும் என்கிற அமைப்பை தேவன் கொடுத்தார், கட்டளையை கொடுத்தார். அதன் அடிப்படையில் ஆசரிப்பு கூடாரமும் ஏற்படுத்தப்பட்டு அங்கே மகிமை காணப்பட்டது என்று சொல்லி இதே யாத்திராமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் கடைசி 3-4 வசனங்களை வாசிக்கும் போது இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் ஏற்படுத்தின வாசஸ்தலமானது ஒரே இடத்துல நிலையா இல்லை, அது நகர்ந்து கொண்டே இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, நம்ம யோசுவா 18 முதல் வசனத்துல வாசிக்கும் போது ஆசரிப்பு கூடாரம் சீலோவுக்கு வருகிறது. அதுக்கு முன்னால எங்க இருக்கு? மோசேயினுடைய நாட்கள்ல அந்த ஆசரிப்பு கூடாரமானது வனாந்தரத்தில் இருந்தது.
வனாந்தரத்திலிருந்து நகர்ந்து 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 ஒவ்வொரு இடமா கடந்து சென்று கடந்து சென்று கடந்து சென்று கிட்டத்தட்ட 40 வருஷம் அளவும் அது நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஜனங்கள் அது நகருகிறது, ஜனங்கள் நகருகிறார்கள், அது நகருகிறது, ஜனங்கள் நகருகிறார்கள். அன்றைக்கு நிலையான வாசஸ்தலத்தை தேவன் ஏற்படுத்தவில்லை. நிலையான வாசஸ்தலம் அங்கே காணப்படவில்லை. பிரியமானவர்களே, நிலையான வாசஸ்தலத்தை குறித்த சத்தியத்தை நீங்கள் நானும் புதிய ஏற்பாட்டுல படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டுடைய நிலைமையை இன்னொரு வசனத்துல உங்களுக்கு காண்பிக்கும் போது உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கர்த்தர் சொன்னார், நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் ஒரு வாசஸ்தலத்தில் ஒரு ஆலயத்தில் இராமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்திற்கும் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்திற்கும் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எடுத்துட்டீங்களா? 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் ஒரு ஆலயத்துல, சத்தமா சொல்லுங்க, அவன் ஒரு ஆலயத்துல வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்திற்கும் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்திற்கும் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய அசைவாடுதல், தேவனுடைய வாசஸ்தலத்தின் அமைப்பு, இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு இடத்துல நிலைய இல்லாம அது நகர்ந்து கொண்டே இருந்தது. தற்காலிகமான ஒரு வாசஸ்தலத்தை குறிக்கிறது. அதனாலதான் வனாந்திரத்தில் ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய வாசஸ்தலம் சீலோவுக்கு வருகிறது. சாமுவேலின் நாட்கள், ஏலியின் நாட்கள்ல சீலோவில் தான் கர்த்தருடைய ஆலயம் இருந்தது என்று வேதம் சொல்லுது. அப்படித்தானே சொல்லியிருக்கு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது தெரியும், வருஷா வருஷம் சீலோவில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு தான் போயிட்டு வருவாங்க. அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 78வது சங்கீதம் 60வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 78:60 வாசிக்கும் போது, தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள தம்முடைய வாசஸ்தலத்தை விட்டு எடுத்துட்டீங்களா? விலகின்று எடுத்தீங்கன்னா பாருங்க. 78:60 வசனத்தை நம்ம உன்னிப்பா கவனிப்புமே ஆனால், தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய தம்முடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகின் போட்டு, சீலோவை விட்டு சீலோவிலே போட்டு அந்த கூடாரத்தை விட்டு என்ன செய்யறாரா? விலகின்று. விலகி எங்க போயிட்டாரு தெரியுமா? இப்ப 68ஆம் வசனத்தை பாருங்க. அவர் சீயோனை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுது. சங்கீதம் 78:68ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, நகர்ந்து கொண்டே இருக்கு. அதனாலதான் அவர் சொன்னார், ஒரே இடத்துல இல்லாம நகர்ந்துகிட்டே இருக்கிறார், நகர்ந்து கொண்டே இருக்கிறார். அதான் நகரும் வாசஸ்தலமும் நிலையான வாசஸ்தலமும். அதில் ஒரு கூடாரம் இருக்கும், அல்லது ஒரு வாசஸ்தலம் இருக்கும், அல்லது ஒரு கட்டட அமைப்பிலான தேவாலயம் சொல்லி ஒண்ணு இருந்துச்சு. இதெல்லாம் நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. வனாந்திரத்தில் இருந்த தேவனுடைய வாசஸ்தலம் சீலோ அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு வருது. சீலோவிலிருந்து கர்த்தர் தம்முடைய வாசஸ்தலத்தை எங்க கொண்டு போறாரு? சீயோனுக்கு கொண்டு போகிறார். தாவீதின் நாட்களிலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். சீயோனை தெரிந்து கொண்டார் என்று சாதாரண படித்திட முடியாது. அதனுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம், அதனுடைய நிகழ்வுகளை எல்லாம் நீங்களும் நானும் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6, 7, 8 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கும் போது எபூசியர்கள் சொல்றாங்க, தாவீதை நோக்கி சொல்றாங்க, உன்னால் இதை பிடிக்க இயலாது, சீயோனை பிடிக்க தாவீதால் இயலாதுன்னு சொல்லி எபூசியர் சொல்றாங்க. ஏன்னா சீயோன் எபூசியுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, உடனேதான் 5ஆம் அதிகாரத்துல தாவீது சீயோன் கோட்டையை பிடிச்சிட்டு அது தாவீது நகரம் ஆயிற்று. கோட்டைன்னு சொல்லக்கூடாது, கோட்டையும் சொல்லப்பட்டிருக்கு, நகரம்னு இருக்கு. தாவீது நகரம் ஆயிற்று. உடனே 6வது அதிகாரத்துல பார்த்தா 2 சாமுவேல் 6வது அதிகாரம் துவக்கத்துல ரதத்துல கூட்டு வராங்க. பாத்திருக்கீங்களா? ரதத்துல வரும்போது ஊசாவை கர்த்தர் அடிக்கிற. அதை தொடர்ந்து ஓபேத்தேதோம் வீட்டுல 3 மாதம் இருந்து அது நிமித்தம் அவன் ஆஸ்வதிக்கப்படுகிறான். அதை தொடர்ந்து கவனிக்கிறோம். தாவீது நகரத்துக்கு இந்த பெட்டி கொண்டு வரப்பட்டது. அதையும் தொடர்ந்து
வேதத்தில் வாசிப்பீர்கள் என்றால் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் துவக்கத்துல வாசிக்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் துவக்கத்துல பாக்குறோம், கர்த்தருடைய பெட்டி அந்த வாசஸ்தலம் சீயோன்ல இருந்து இப்ப எங்க கொண்டு வரப்படுது? சாலமோன் கர்த்தருக்கு கட்டின ஆலயத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வரப்படுதா இல்லையா? எருசலேமுக்குள்ள கொண்டு வரப்படுகிறது. நீ தாராளம் பார்க்கணும், வசன ஆதாரத்தோடு தான் சொல்றேன். 2 நாளாகமம் 5வது அதிகாரம் துவக்கத்துல இருக்குதா இல்லையா? சாலமோன் அதை தீர்மானித்து செய்யறாரா இல்லையா? சீயோன் தாவீது நகரத்துல இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை எங்க கொண்டு வர்றாரு? தான் தேவனுக்கு என்று கட்டின ஆலயத்துக்குள்ள கொண்டு வர்றாரா இல்லையா? பாக்குறீங்களா இல்லையா? இருக்கு. இப்ப நகர்ந்து கொண்டே இருக்கு. வனாந்திரத்தில் இருந்த தேவனுடைய வாசம், நல்ல கவனிங்க, வனாந்திரத்தில் இருந்த தேவனுடைய வாசஸ்தலம் சீலோவுக்கு வருது. சீலோவில் இருந்த ஆண்டுடைய வாசஸ்தலம், தேவனுடைய வாசஸ்தலம் சீயோனுக்கு வருது. இப்ப சீயோன்ல இருந்து அந்த வாசஸ்தலம் மீண்டும் எங்க வருதுன்னா எருசலேமுக்குள்ள வருது. அதுலயும் கட்டின ஆலயத்துக்குள்ள வந்தது. இதான் கடைசி வரைக்கும் அப்படி இருந்து கொண்டிருந்தது. இதைத்தான் நம்ம பழைய ஏற்பாட்டு ஸ்ட்ரக்சரா பாக்குறோம். ஒரு எழுத்தின்படியான கூடாரம், எழுத்தின்படியான ஒரு ஆசரிப்பு கூடாரம், எழுத்தின்படியான ஒரு கட்டடம். இதுதான் பழைய ஏற்பாட்டு கால சபை, தேவனுடைய வாசஸ்தலம். புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது மகத்துவமான வெளிச்சத்தை நாம் அறியணும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16 மற்றும் 17 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கிறதோடு மட்டும் இல்ல, அதற்கு நாம் கீழ்ப்படிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அது அப்படிதான் கேட்பார். கொரிந்து சபை எதுல வரும்போது ஒரு கட்டட அமைப்புக்குள்ள வரும். ஏன்னா கொரிந்து பட்டணம் வந்து அந்த காலத்துல ஒரு பயங்கர பிரபலமான ஒரு பட்டணம். கொரிந்துல வந்து பல நாட்டவர் கூட அங்க வந்து தொழில் செய்வாங்க. ஏன்னா வாணிபத்துக்கு ரொம்ப பேர் போனது கொரிந்து. வந்து நீங்க சும்மா சொல்லல, நீங்க கொரிந்து நீங்க ஹிஸ்டரியில எடுத்து பாருங்க. கொரிந்து பட்டணம் வந்து அவ்வளவு பிசினஸுக்கு பேர் போனது. அந்த காலத்துல ஒரு பெரிய பட்டணம் அது. நிறைய வாணிபம் செய்வாங்க. அதனாலதான் அநேகர் அங்க வந்து தொழில் செய்யறதுக்காக வருவாங்க. கிட்டத்தட்ட 16 மொழி பேசக்கூடிய 16 நாட்டவர் அங்க வருவாங்க. அதனாலதான் அங்க மொழி பிரச்சனை இருந்தனால அந்நிய பாஷை குறித்து பேசுறாரு. சும்மா அர்த்தம் இல்லாம பேசக்கூடாது, அர்த்தம் சொல்லணும்னு சொல்லுவாரு. அப்படியே பல மொழி பேசக்கூடியவங்க அங்க கூடி வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் சரித்திரத்தின் உண்மை. அப்ப அப்படிப்பட்டது கொரிந்துல நல்ல நல்ல அருமையா சபை நடந்துட்டு இருக்கு. ஆனா அவங்க எதை நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கட்டடமாகிய ஒரு கூடாரத்தை, கட்டடமாகிய ஒரு வாசஸ்தலத்தை தான் முக்கியப்படுத்திட்டு இருந்தாங்க. இதுக்குள்ள அருவருப்பான காரியங்களை செய்து வந்தாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு கட்டடத்துக்குள்ள போகும்போது பவ்யமா இருக்கணும், ஒரு கட்டடத்துக்குள்ள போகும்போது அப்படியே மெதுவா அமைதியா இருக்கணும், அமைதியா முக்காடு போட்டு இருக்கணும். இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எது தெரியல தெரியுமா? அதான் ஒரு கேட்கிறார். நீ கொரிந்து சபையை குறித்து நல்லா பாருங்க. அடிக்கடி இந்த கேள்வி கேட்பாரு, அறியீர்களா அறியாது இருக்கிறீர்களா, அறியீர்களா அறியாது இருக்கா, கேட்டுட்டே இருக்காரு இல்லையா? அடிக்கடி இங்க பாப்பீங்க, அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருப்பாரு. அறியீர்களா அறியாது இருக்கிறீர்களா, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா, கேட்காரா இல்லையா? கேட்காரு, அப்படியே கேட்கிறாரு. அதுதான் இங்க கேட்கிறாரு பாருங்க. நீங்க பரிசுத்தவான்களை நியாயந்தீர்ப்பீர்கள் என்று அறியீர்களா, மன்னிக்கவும், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா, நாம் தேவதூதர்கள் நியாயந்தீர்ப்போம் சொல்றாரு. அறியீர்களா அறியல ஏன் கேட்காருன்னா, கொரிந்து சபையில சில அறியாம இருந்தது. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. நம்ம இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்திருக்கோம் அப்படின்னா, இது மரத்தடி, இது ஒரு பெரிய மேன்மையானதான் நான் சொல்லுவேன். எது சபை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்காங்களே, பாவிகளாயிருந்து நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்காங்களே, அவர்கள் ஒன்று கூடி வருவதற்கு பேர் தான் சபை. அதுதான் நீ கொரிந்து சபைக்கு, கொரிந்து பட்டணத்துக்கு தெரியல, அறிவில்ல. அவங்க என்ன செய்றாங்க தெரியுமா? அவங்க எதை மட்டும் போக்கஸ் பண்ணாங்க தெரியுமா? கட்டடம் மட்டும் போக்கஸ் பண்ணிட்டு உள்ள விபச்சாரம் இருந்துச்சு. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரம் உங்களுக்குள் உள்ளது என்று கேள்விப்படுகிறார் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்படுகிறதையும் சொல்றார். எந்த இடத்துல சொல்றார்? 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றார், அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரம் இருக்கிறது, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவி வைத்திருக்கிறான்னு சொல்றாரு. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா, அவங்க எதை போக்கஸ் பண்ணாங்கன்னா, எழுத்தின்படியான வாசஸ்தலம், அதற்குள்ள போகும்போது பவ்யமா இருக்கணும், அங்கதான் தேவன் இருக்கான்னு நினைக்காங்க. இவர் சொல்லிக் கொடுக்கிறாரு, அங்க இல்லப்பா உனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லி கொடுக்காங்க.
நீ செல்லம் போனன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தோன்னு அப்படியே முழங்கால் போட்டு அப்படியே சாஷ்டாங்கமா கீழே விழுந்துருவாங்க. பாத்திருக்கீங்களா? சிலர் சாஷ்டாங்கமா அப்படி விழுந்துருவாங்க. அப்படி பொத்துன்னு கீழே. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அப்படிதான். சைக்கிள் வருவார், வயசானவர் சைக்கிள் வருவாரு, ஒரு கோபுரமான ஒரு கோயிலுக்கு முன்னால நிப்பாரு. நீ நினைச்சு தெரியுமா, சைக்கிள் ஓரமா நிப்படி நடந்து நானும் கண்ணால பாத்திருக்கேன். செருப்பு கலத்தி போட்டு அப்படியே நின்னுட்டு அப்படியே வணங்குவாரு. சத்தியம் கொஞ்சமாவது தெரிதான் பாருங்க. அதுக்குள்ள ஆண்டவர் இருக்காரு நினைச்சிட்டு இருக்காங்க. எந்த பைபிள படிச்சாங்களோ தெரியல, பைபிள் அப்படி போடவே இல்லை. பழைய ஏற்பாடு ஸ்ட்ரக்சர் சொல்லவே இல்லை. பழைய ஏற்பாடு ஸ்ட்ரக்சர் வேறு, புதிய ஏற்பாடு ஸ்ட்ரக்சர் வேறு. புதிய ஏற்பாடுல அப்படி கட்டடமாகிய அமைப்புல ஆலயத்தை யாருமே கட்டினதா பைபிள்ல இல்ல. பிந்தி வந்தவங்க தான் வசதிக்கு ஏற்றபடி ஒரு கட்டடமான அமைப்பை ஏற்படுத்திருக்காங்க. ஏன்னா மழையிலையும் தூசிலையும் வெயிலையும் நம்ம பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஏற்படுத்தினாங்களே ஒழிய, வேதம் காண்பித்து கொடுக்கிற சபை, ஆலயம், வாசஸ்தலம் என்பது சரீரம் தான். பிரியமானவர்களே, தயவு செய்து அறிந்து கொள்ளுங்க. அநேகர் இன்னைக்கு வஞ்சிக்கிறாங்க. கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போகணும் சொல்லி இன்னைக்கு வேற எதையோ ஒரு காமிச்சு கொடுக்காங்க. பைபிள் சொல்லுது, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16, 17 சொல்லுது. அந்த வசனத்தை உன்னிப்பா பாருங்க. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா, அறியாது இருக்கிறீர்களான்னு கேட்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஏதோ ஒரு கட்டடத்துக்குள்ள போய் லேசா செருப்புத்துக்கு உள்ள போடுறதுனால கிடையாது. அப்படின்னு அவங்களை அடிக்க மாட்டாரு. செருப்புத்துக்கு போட்டுறாதீங்க, நம்ம செருப்பு விழுந்துரும். யார் இது செருப்பு கொண்டு உள்ள போடுறது, இது என்ன இது அப்படின்னு கோவப்படுறாங்க. ஐயோ பாவம். அங்க இல்ல தேவன், இந்த ஆலயமாகிய சரீரமாகிய ஆலயத்தில் இருக்கிறார். ஆலயங்கிறது எது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆலயங்கிறது எது, சரீரமா இல்ல கட்டடமா? சத்தமா சொல்லுங்க. சரீரம். அப்படிதான் பைபிள் சொல்லி கொடுக்கு. உனக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு உன்கிட்ட கேட்டா சொல்லணும். யார் சொல்லி கொடுத்தா சொல்லுங்கம்மா, சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க. யார் சொல்லி கொடுத்தா? பைபிள்ல சொல்லி இருக்கு. பைபிள் சொல்றது முக்கியமா இல்ல நான் சொல்றது முக்கியமா? பைபிள் சொல்றதுதான் முக்கியம். அநேகருக்கு தெரியல. பிரியமானவர்களே, உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீங்க. இங்க பைபிள் தெளிவா சொல்லுது. அதை தொடர்ந்து பாருங்க. 17ஆம் வசனத்துல, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. எதுக்கு? தூத்து தொடச்சி சுத்தமா வச்சிருக்கிறனாலயா? ஐயோ சிரிப்பாதான் இருக்கு. இங்க சொல்றாரு, நீங்களே அந்த ஆலயம். இப்பதான் சொல்லணும், வாவ் ஃபேண்டாஸ்டிக் தி ட்ரூத் இஸ் அப்படின்னு சொல்லணும். வாவ் வாட் a wonderful the truth is. என்ன அருமை இந்த சத்தியம், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஏன்னா அவங்களை தாங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றாரு, ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. எதுக்கு இதை சொல்றாரு? ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக ஏன் சொல்றாரு? நீங்க அநேகருக்கு எது தெரியுமா? கட்டடம் தான் வாசஸ்தலம் ஓடுறாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்து போல. அதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆலயத்துக்குள்ள போகும்போது பயபக்தியா போகல அப்படின்னா அவன் செத்துருவான். அப்படித்தானே? மகாபரிசுத்தத்துக்குலாம் போக முடியாது. அப்படித்தானே? போனா அவன் என்ன செஞ்சிருவான்? செத்துருவான். ஆனா இன்னைக்கு உள்ள போய் என்ன ஆல்டர்ல போய் தங்க சிலுவை கூட திருடிட்டு போயிருந்தாங்க. உண்டியலுக்காங்க ஒரு சபை, ஒரு ஆலயத்துக்கு போயிருக்கேன், என்ன பேச கூப்பிட்டாங்க, இரவு ஜெபம் சொல்லி. அது முன்னிரவு ஜெபம். இங்க இருந்து தூத்துக்குடி தாண்டி உடங்குடியெல்லாம் தாண்டி தட்டார்மட்டம் பக்கம் இருக்கு இந்த கிராமம். அங்க போயிருக்கிறேன். நான் போன உடனே அங்க கூட்டமா இருந்தது, போலீஸும் வந்திருந்தது. என்னன்னு பார்த்தா, என்னடா கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா, அங்க கோயில் உள்ள உண்டியலை தூக்கிட்டு போயிட்டாங்க. கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காருன்னு உள்ள இருந்து. அவர் உள்ள இல்ல பிரியமான, இங்க இருக்கு, நமக்குள்ள இருக்கிறார். உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமா இரார் அப்படின்னு சொல்லி ஸ்தேவானுக்கு வெளிப்பாடு கிடைச்சது. அதைத்தான் சொல்றார் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 47ஆம் வசனத்துல, உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமா இரார். அப்புறம் வந்தது பாருங்க, பல்ல கடிச்சிட்டாங்க மூப்பர்கள். என்னைக்கும் பல்ல கடிச்சிருவாங்க. இதை மட்டும் சொல்லிட்டோம், ஆலயத்தில் இல்ல அப்படின்னு சொன்னா, உன்னதமானவர் கைகளால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரான்னு சொல்லிட்டா போதும். பல்ல கடிச்சு மூர்க்கம் அடைஞ்சு அவனை இழுத்து கொண்டு போய் கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. இதுதான் அவனுக்கு. அதை சொன்ன பிடிக்கல, கோபம் வருது. நான் சொல்றேன் பிரியமானவர்களே, இதான் சத்தியம்.
வான் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி இருக்கிறாரு. நீங்கள் அவருக்கு கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது என்று கேட்கிறார் ஏசாயா புஸ்தகத்துல. பிரியமான சகோதர சகோதரிகளே, நகரும் வாசஸ்தலம் அல்ல, அது ஒரு குறிப்பிட்ட கட்டடத்தையே நமக்கு வெளிப்படுத்துது, குறிப்பிட்ட ஒரு கூடாரத்தை வெளிப்படுத்துகிறது. அது அல்ல, எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடுகிறார்கள் அவர்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொல்றாரு. அதுதான் சபை, அதுதான் அவர் விரும்புகிற வாசஸ்தலம். அநேகருக்கு தெரியல. இப்படி ஒரு அழைப்பு வச்சா என்ன செய்ய மாட்டாங்க, வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா கட்டட அமைப்புன்னா வந்துருவாங்க. ஜைஜாண்டிகா மெகா சர்ச், பயங்கர ஒரு ஜைஜாண்டி, ஒரு பெரிய ஒரு ஹியூஜா, ரொம்ப டாலஸ்டா அப்படி இருக்கு ஒரு பெரிய பில்டிங். ஓ ஹவு பிக்கஸ்ட் தி பில்டிங் இஸ், எவ்வளவு பெருசு. நான் எதுக்குள்ள வரல, சத்தமா சொல்லுங்க, எதுக்குள்ள என்ன பார்த்து சொல்லுங்க, எதுக்குள்ள வரல, இந்த பைபிளுக்குள்ள வரல. பிரியமானவர்களே, இந்த யூடியூப் சேனல் இது போய்கிட்டு தான் இருக்கும். இந்த செய்தி இப்ப லைவ்ல இல்ல, இது அப்லோட் ஆகும், மீண்டும் கேளுங்க. பிரியமானவர்களே, நான் சொல்ற சபைங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்லிட்டேன் நானு. சபைங்கிறதுக்கு அர்த்தம் பைபிள்ல, தமிழ்ல சபைன்னு சொல்றோம், ஆங்கிலத்துல சர்ச். நம்ம சர்ச்சுன்னு சொல்லி பழகிட்டோம், ஆனா சரியான ப்ரொனன்சியேஷன் சர்ச். அதுக்கு எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னு அந்த பதம் எங்க, மூல பாஷை எது அப்படின்னு கேட்டா கிரேக்க பாஷை. மூல பாஷை கிரேக்க பாஷை. ஒட்டுமொத்த புதிய ஏற்பாட்டிலேயே முதல் முறை சபைங்கிற பதம் மத்திய எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனத்துலதான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. முதல் முறை சபைங்கிற பதம் மத்திய 16:18. அதுல என்ன போட்டிருக்கு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுதல்னு சொன்னார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் சொன்னார். அப்ப சபைங்கிற இந்த பதத்துக்கு மூல பதத்துல எக்லீசியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க, இந்த புரிந்து கொள்ளுதல் கர்த்தருடைய சபைக்கு தேவை. எக்லீசியா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எக்லீசியா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தெளிவான அர்த்தத்தை சொல்றேன், கால் அவுட். யூடியூப்ல கூட கேட்டுதானே இருப்பாங்க, கேட்பாங்கல்ல, போன் அடிங்க எனக்கு. இதை கேட்கிற போதக பிதாக்களே, கட்டட விரும்பிகளே, போன் பண்ணுங்க, எனக்கு உங்க பேச ரெடியா இருக்கிறேன். எக்லீசியான் போட்டிருக்கு. லண்டன்ல போய் பைபிள் காலேஜ் படிச்சாலும் அங்கேயும் எக்லீசியான் தான் இருக்கு. நீ அமெரிக்கால போய் படிச்சாலும் சரி, இங்க இருக்கிற மதுரை அரசல்ல போய் நீ பைபிள் காலேஜ் படிச்சாலும் சரி, அல்லது ஓரின சேர்க்கை முக்கியத்துவப்படுத்துறாங்களே சிஎஸ்ஐ கல்லூரி சொல்லுகிற அங்க செராம்பூர், கல்கத்தா செராம்பூர், ஓரினை சேர்க்கை ஆணும் பெண்ணு கல்யாணம் முடிச்சாலும் தப்பு இல்லைன்னு சொல்லி கையெழுத்து போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த செனாடு. அப்படி இருக்கிற அந்த கல்கத்தா காலேஜ்ல படிச்சு அங்க போய் கேட்டாலும் சரிதான், மூலப்பதம் என்னதுதான்? எக்லீசியா. அந்த எக்லீசியாவுக்கு அர்த்தத்தை பார்த்தா கால் அவுட். That is not building. Ecclesia never means to be a building, but the gathering of an assembly as a gathering of the saved ones. ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடி வர்றதுக்கு பேரு தான் சபை. கால் அவுட் அல்லது சம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மன் ஒரு வார்த்தை இருக்கு, SUMMON ஆர் கால் அவுட். இதுக்கு பேர் தான் எக்லீசியாவோட அர்த்தம். எக்லீசியாவுக்கு எத்தனை பேர் தலைகளை நின்னாலும் சரிதான், எத்தனை பெரிய பெரிய பட்டம் படிச்சு பைபிள் காலேஜியே நிறுவன பெரிய போதக பிதாக்கள் வந்து கிளாஸ் எடுத்தாலும் சரிதான், எக்லீசியாவுக்கு பில்டிங் சொல்லி எங்கேயுமே அர்த்தம் கிடையாது. கால் அவுட் ஆர் சம்மன். இதெல்லாம் புரியுமா? எதையோ இன்னைக்கு சொல்லி பாருங்க, மனுஷங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக சொல்லி அதுக்கு அடுத்த வசனம் சொல்ற. எதுக்கு தொடர்ந்து வஞ்சகத்தை பத்தி பேசுறாரு? சரீரமாகிய ஆலயத்தை குறித்த வெளிச்சத்தை தொடர்ந்து சொல்றாரு. கவனமா இருங்க, இல்லைன்னா உங்களை நீங்களே வஞ்சித்துருவீங்க. ஒருவனும் தன்னைத்தானே, எங்கேயா கேட்டிருக்கீங்களா? மற்றவங்க வஞ்சிக்கிறத கேட்டிருக்கோம். ஐயோ என் மாமா ஏமாத்திட்டான், என் சித்தப்பா ஏமாத்திட்டான், ஐயோ எனக்கு என் கூட பழகுன நண்பன் ஏமாத்திட்டான், என் கூட வேலை பார்த்த ஒரு ஃப்ரெண்டு ஏமாத்திட்டான், இப்படி கேட்டிருக்கான். வஞ்சித்துட்டான், இவங்க வஞ்சித்துட்டாங்க, நம்பின மனுஷன் வஞ்சித்துட்டான், எங்க பெரியப்பா ஏமாத்திட்டான், இப்படி கேள்விப்பட்டிருக்கோம். தன்னைத்தானே வஞ்சிக்கிறதுனா அதுதான். செருப்பை பார்த்து போடுங்க, அங்க ஏசப்பா நிப்பாங்க, அங்க உள்ள விளக்குமாறு ஆல்டருக்குள்ள கொண்டு போக கூடாது, அங்க ஏசப்பா உட்கார்ந்துருப்பாங்க. தயவுசெய்து சொல்றேன், சத்தியத்துக்குள்ள வாங்க. இன்னைக்கு அதான் பெரியதா இருக்கு. கால அழுக்கா இருக்கு, நீ வேற உள்ள வந்து நம்ம ஏசப்ப கோவிச்சிருவாங்கப்பா, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, உள்ள உட்கார்ந்து இருக்காரு. எக்லீசியாவுடைய அர்த்தம் அது கிடையவே கிடையாது.
சம்மன் சொன்னேன். சம்மன் என்ன தெரியுமா? இந்த கோர்ட்ல எல்லாம் நோட்டீஸ் அனுப்புவாங்க தெரியுமா? உனக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்கு தெரியுமா? ஆஜராயிருது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீ வரணும், அங்க வந்து நிக்கணும் நீ. அப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து கூடி வர்றதுக்கு பேர் தான் கால் அவுட் ஆர் சம்மன். இதுக்கு பேர் தான் எக்லீசியா. அதனால இந்த ஒளிபெருக்கியை கேட்கிறவர்களா இருக்கட்டும், இதை காணொளியில கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த செய்தியை காணொளியில கேட்டுக்கொண்டிருக்கிற போதக பிதாக்களே, அருமை விசுவாசிகளே, சந்தேகம் இருந்தா அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற போன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தயவு செய்து தப்பான அர்த்தங்களை கொண்டு வராதீங்க. கட்டடத்துக்கு அடையாளமா சொல்லவே இல்லை, ஆனா உருவகப்படுத்துற ஒரு கட்டணம் எப்படி கட்டப்படுமோ அதே போல கிறிஸ்துவின் சபை கட்டப்படணும்னு சொல்லி கொடுக்கிறார். நிருபத்துல நீங்க கட்டப்பட்டு வருகிறீங்கன்னு சொல்றாரா இல்லையா? ஆவிக்கேற்ற மாளிகை கட்டப்பட்டு வரீங்க. உடனே மாளிகைன்னு ஒரு உடனே அர்த்தம் இல்ல, ஒரு மாளிகைக்கு அடையாளமா இருக்கு. அப்ப நான் கேட்கிறேன், மாளிகைக்கு அடையாளமா இருக்குன்னு இருக்குல்ல, தேவனுடைய சபை பண்ணைக்கு அடையாளமா இருக்குன்னு இதே 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் இருக்கு. மாளிகைக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்துல இருக்கு. எபேசியர் 2வது அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை பாருங்க. அதுல ஒரு ஆலயம், ஒரு கட்டடத்துக்கு அடையாளமா, ஒரு வாசஸ்தலம், அதாவது மாளிகைக்கு அடையாளமாகவும் இருக்கு. சரி, மாளிகை. யோவான் 10வது அதிகாரத்துல ஆடுகள் இருக்கு. உங்களை எல்லாம் ஆடுகளும் கூப்பிடலாமா? கட்டடத்தை பிடிச்சுக்கிட்டீங்க, ஆடு ஆடுன்னு சொல்றாரு. மனவாட்டின்னு சொல்றாரு. சபையை மனவாட்டி தானே சொல்லுங்க. நம்ம மனவாட்டியாக சபைன்னு போட்டுருக்குல்ல. அப்ப ஆம்பளையால நான் பொம்பளையால கூப்பிடலாமா? எப்படி கூட்ட ஒத்துக்கிடுவீங்களா? நீங்க பொம்பளைன்னு சொல்லி சொன்னா ஒத்துக்கிடுவீங்களா? பொம்பளை தான், ஆம்பளை தான். உருவகப்படுத்துறார். உடனே அப்போ மனவாட்டின்னு சொன்னா அப்போ கணவன் மனைவிகள் அந்த உறவு உண்டா அப்படிலாம் அடுத்த கேள்வி கேட்டுருவாங்க. பிரியமானவர்களே, அந்த அர்த்தம் இல்ல பிரியமானவர்களே. எப்படி மணவாளன் மணவாட்டிக்குள்ள ஆழ்ந்த ஐக்கியம் இருக்குது, அதே போல கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபையாகிய மணவாட்டிக்கும் ஆழ்ந்த ஐக்கியம் இருக்கணும். அதுக்காக தான் உருவகப்படுத்துகிறாரு ஒழிய, நீங்க ராவா எடுத்தீங்க அப்படின்னா நிறைய வச்சிருக்கு இருக்கு. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்னு சொன்னாரு. அப்ப நம்ம உங்களெல்லாம் பார்த்து கொடி 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 அப்படின்னு கூடவா? திராட்சை கொடி எப்படி ஜெயக்கொடின்னு கூப்பிட்டா கூட நல்லா இருக்கு, திராட்சை கொடியும் கூப்பிடுறீங்க. அப்ப திராட்சை செடியை நிப்பாட்டிட்டு நான் சபை சொன்னா ஏத்துக்கிடுவீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க தானே சொல்லுங்க, நீங்க தானே பாக்குறீங்க, நீங்க தானே பைபிள்ல இருந்து எடுத்து காமிச்சீங்க. அந்த மாளிகைன்னு போட்டிருக்கு. கர்த்தருடைய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார்னு போட்டிருக்குது. ஆமா, அது மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு இருக்கு. எபேசியர் 2வது அதிகாரம் 21ஆம் வசனத்துல மாளிகை, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு இருக்கு. பிடிச்சாச்சு மாளிகைன்னு போட்டிருக்கு. பாத்தீங்களா? அப்ப யோவான் 15வது அதிகாரத்தின் அடிப்படையில் சொல்றேன், நம்ம திராட்சை செடிக்கு அடையாளமா இருக்கணும்னு. அப்ப திராட்சை செடியை நிப்பாட்டிட்டு இதுதான் சபை அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? மாளிகைக்கு அதை பிடிச்சிட்டீங்கன்னா அப்ப நான் திராட்சை செடியை நிப்பாட்டுறேன். அப்புறம் இந்த ஆடெல்லாம் அடைச்சு போட்டிருக்கீங்களா கொஞ்சம் தள்ளி, அந்த ஆட்டு மந்தையை எடுத்துக்கிட்டு இதுதான் சபைன்னு சொல்றேன், வந்து உள்ள உட்காந்து பாட்டு பாடுவீங்களா? அப்படின்னா விவரமா இருந்தோம். இன்னைக்கு கட்டடத்தை அமைச்சு ஒரு பெரிய கோபுரம் கட்டி மக்கள் மத்தியில நல்ல பேர் வாங்கணும், செல்வாக்கு பாரு நாங்களும் உன்னை கட்டிட்டோம்னு சொல்லி மனம் திரும்பி இருக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நிச்சயம் உண்டா? அதெல்லாம் கிடையாதுங்க. அதான் இன்னைக்கு அங்க சால்குடியில பேசிட்டு வரோம் சுவிசேஷ கூட்டத்துல. கைகால் சுகம் தந்தாரு, கால் வலிச மாத்தினாரு, காய்ச்சல சரி பண்ணாரு, கடன் பிரச்சனை சரி பண்ணாருன்னு சொன்னா பரலோகத்து இன்னைக்கு நைட்டு மறிச்சா பரலோகம் போயிருவீங்களா? இல்ல பாவத்துல இருந்து விடுதலை தந்தாருனால பரலோகம் போயிடலாமா அப்படின்னு கேட்டேன். சொல்லிட்டாங்க, பாவத்துல இருந்து விடுதலை பெற்றாதான் ஐயா. இது வரைக்கும் என்ன கேட்டுட்டு இருந்தீங்க? கால் சரியில்லை. ஒரு அம்மாட்ட அங்க கேட்கேன், அப்படியே கேட்கேன், ஒரு ரசிக்கப்பட்ட யாரும் கேட்க, 2-3 கை வைத்தினாங்க. ஒரு அம்மா நல்லா வைத்தினாங்க, நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், நான் 4 வருஷம் 5 வருஷம் சபைக்கு போறேன். ஆமா சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டேன். உங்க ரட்சிப்பை சொல்லுங்கன்னு. அது எங்க மகனுக்கு ஒரே போராட்டமா இருந்தது. எங்கெங்கயோ போய் பார்த்தோம், சரியாகல. கடைசியில ஏசப்பாவை தேடணும், அப்புறம் இந்த வியாதி சரியாயிட்டு. அவதான் சொன்னேமா, தப்பா நினைக்காதீங்க, எல்லாரும் கேட்க தப்பா நினைக்காதீங்க, சபை இது ரட்சிப்பு கிடையாதுமா. இது நீங்க 4-5 வருஷம் போறீங்கன்னு சொல்றீங்க. கேட்டேன், நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்கல்ல, அப்படித்தானே? திருவிருந்தெல்லாம் எடுப்பீங்கல்ல, இது ரட்சிப்பு கிடையாதுமா. இது நான் ரட்சிப்புங்கிறது எதை சொல்றேன்னா, பாவத்துக்காக மனசாவப்பட்டு, சொந்த பாவங்களுக்காக மனசாவப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படுற நிச்சயத்தை பெறணும் பாத்தீங்களா, அதுதான் ரட்சிப்பு.
பிரியமானவர்களே, ஒரு 10 பேர்னாலும் சரி இந்த உலகத்தையே பதற விட்டுறணும். அடிச்சு நொறுக்கிற உலகத்தின் ஆசாபாசங்களை நொறுக்கி போடக்கூடிய, மாம்சத்துக்குரியவைகளையும் பாரம்பரியத்துக்குரியவைகளையும் நொறுக்கி போடக்கூடிய அப்படிப்பட்ட தாசர்களை நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நானும் ஒரு பாரம்பரிய சபையில தான் இருந்தேன். அங்க எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. வேறு பிரிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா பாரம்பரியம் உள்ள வரக்கூடாது. அதுதான் வாசஸ்தலம். ஒருவன் அந்த ஆலயத்தை கெடுத்தா தேவன் அவனை கெடுப்பா. அப்படியா? நான் ஆலயத்துல ஏதாவது ஒரு கண்ணாடி லேசா உடைச்சிட்டேன்னா, அல்லது அங்க உள்ள பாட்டு புஸ்தகத்துல ஏதாவது கிழிச்சிட்டேன்னா என் ஆண்டவர் அடிச்சிருவாரா? அதுதான் சொல்றாரா? அதுதான் சொல்றாரு. எந்த ஆலயத்தை பத்தி பேசுறாரு? சரீரமாகிய ஆலயம். சரீரத்தை பரிசுத்தப்படுத்தணும். ஏன்னா இதுதான் இங்கதான் தங்கி இருக்கிறாரு. இது ஆலயம் சொல்லிட்டாரு. இந்த வச்சுக்கிட்டு நான் எங்க போறேன்? மதுரைக்கு டிக்கெட் எடுத்துட்டு போறேன். ஒரு உதாரணத்துக்கு. அப்ப கர்த்தருடைய ஆலயம் எங்க போகுது? எங்க போகுது? மதுரைக்கு போகுது. சென்னைக்கு வர்றேன். எங்க போகுது? சென்னைக்கு. திடீர்னு ஒரு அவசரத்துல நாங்க சென்னையில இருக்கிறோம், இங்க வர முடியல. அப்ப சென்னையில சகோதரர் கூடிய கர்த்தரை ஆராதிக்கிறோம். கர்த்தர் அந்த ஆராதனை அங்கீகரிக்க மாட்டாரா? இல்ல, நீ உன் ஊர்ல அந்த கட்டடம் இருக்கு, அந்த கட்டடத்துக்குள்ள போய் அங்க முழங்கால் படிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பார்த்தாதான் நான் உன்னை அங்கீகரிப்பேன், அதுதான் நீ சபைக்கு கூடி வந்ததுக்கு அடையாளம் சொல்லி சொல்லுவாரா? அது முட்டாள்தனமானது. நம்ம வசதிக்கு ஏற்றபடி ஏற்படுத்திருக்கோம், தப்பே கிடையாது. ஒரு சின்ன செட்டு போடலாம், அது ஒரு பெரிய ஒரு கட்டடமா கட்டலாம். ஏன்னா மழை பெஞ்சா, இப்ப மழை காலமா இருந்தா இங்க உட்கார முடியுமா? உட்கார முடியாது. யோசிச்சு பாருங்க. வெயில் பயங்கரமா அடிக்கு, இங்க உட்கார முடியுமா? முடியாது. ஒரு அடைப்பான ஒரு இடத்துக்குள்ளதான் ஓட வேண்டியது இருக்கு. ஒரு 4 சவுறு மூடப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள போய் அப்படியேப்பா வெயில் இல்ல, மழை பயங்கரமா வெளியே பெய்யுது, உள்ள உட்காந்து கர்த்தரை ஆராதிப்போம். அதுக்குதான் நமக்கு இந்த செட்டப்புக்கு தானே ஒழிய மூல பாஷையில எக்லீசியாங்கிறது ஒரு நாளும் பில்டிங் கிடையாது. விளங்கி கொள்ளுங்க. யாராவது அந்த மாளிகையா எழுப்பப்படுதுன்னு சொல்லி வந்தாங்கன்னா நான் அடுத்து கேட்பேன், தேவனுடைய பண்ணைன்னு போட்டிருக்கு, என்ன பண்ண? கோழி பண்ணையா, வாத்து பண்ணையா, வேற என்ன பண்ணேன்னு கேட்பேன் அடுத்து. அப்ப இந்த பண்ணையை நான் வந்து ஒரு பண்ணையை ஏற்படுத்திட்டு இதான் சபை, எல்லாரும் வாங்க ஜோமனும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வந்துருவீங்களா? அல்லது திராட்சை செடியா நிப்பாட்டி ஒரு சின்ன திராட்சை தோட்டத்தை அமைச்சிருவோம், இந்த திராட்சை தோட்டம் தான் சபைன்னு சொன்னா நீங்க ஏத்துக்கணும்ல? மாளிகை ஏத்துக்கிடுவீங்கன்னா, கட்டட அமைப்பை சொன்னேன் அதை ஏத்துக்கிடுவீங்கன்னா இதை ஏத்துக்கணுமா வேண்டாமா? இதை கேட்கிறவங்க கூட சிலர் கூட என்ன நினைக்கலாம், எங்க இருந்து கேட்காங்களோ தெரியாது, எனக்கு விரோதமா கூட நினைக்கலாம். நான் சொல்றேன், பைபிளுக்கு விரோதமா போகாதீங்க, செத்துருவீங்க. பைபிளுக்கு விரோதமா போகாதீங்க, அது அடிகளுக்கு ஏதுவானது. இந்த செல்வகுமாருடைய வார்த்தையை கேட்கணும் நான் வலியுறுத்துகிறதே கிடையாது. இந்த பைபிள் சத்தத்துக்கு செவி கொடுங்க, அதுதான் முக்கியம். இன்னைக்கு ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு போய் வீடு போய் ஷேர் பண்ணி எனக்கு தெரியாது, பெரிய சந்தோஷம் இருக்கு. அவர் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால பாவியும் துரோகியுமாய் தேவனுக்கு சத்துருவாய் இருந்த என்னை அவர் ரட்சித்தார். அந்த நிச்சயம் இருக்கு, அந்த நிச்சயத்தோடு பயணிப்பேன் அப்படிங்கிற ஒரு பெரிய விருப்பத்தை தேவன் தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதை கேட்கிற அருமையானவர்களே, தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். நகரும் வாசஸ்தலத்துக்குள்ள போகாதீங்க. அந்த வாசஸ்தலம் அது ஒரு விதமான அமைப்பு, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருந்துச்சு. ஆனா நிலையான வாசஸ்தலத்துக்குள்ள வந்து பாருங்க, அதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் சபையாய் பாவிக்கிறார். அவருக்கு அவர் சம்பவம் சொல்றேன். ஒரு 3-4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெயின்ல வந்துகிட்டு இருந்தேன். அது வடமாநில ஒழித்து போயிட்டு தனியா தான் வந்துகிட்டு இருந்தேன். அப்ப நான் பைபிள் வாசிப்பேன் ஃப்ரீயா பகல்ல இருக்கும்போது. நான் கீழே உட்காந்து வாசிட்டு இருக்கேன். மேல ஒரு தம்பி இருக்கு, அந்த தம்பி பாஸ்டருடைய பையன். அப்ப அந்த தம்பி என்ன பாக்குறப்ப, அவர் சொல்லும் போது கிட்டத்தட்ட சனிக்கிழமை சாயங்காலமா இல்ல மதியமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பாக்குறாரு. அப்ப என்ன கேட்டாரு, எங்க ட்ரெயின் கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமையா திங்கக்கிழமை விடிய காலம் தான் தூத்துக்குடி போகும். அப்ப அவர் கேட்காரு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பேச்சு கொடுக்காருங்க யாருன்னு கேட்டாரு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு என்ன செய்வீங்க கேட்டாரு. நான் உடனே கேட்டேன், ஆராதனையா? நான் எப்படி ஆராதனைனா இந்த ட்ரெயின்ல எப்படி நம்ம ஆராதனை பண்ண முடியும்? ஏதாவது சபை இருந்தா நம்ம கூடலாம், அல்லது ஒரு வீடு இருந்தா கூடலாம். ட்ரெயின்ல எப்படின்னு சொல்லும் போது அந்த தம்பியோட ஆர்வத்தை பாருங்க. அந்த தம்பி எப்படிப்பட்ட வெளிச்சத்தை பெற்றிருக்காரு பாருங்க. அந்த தம்பி சொன்னாரு, நம்ம இங்க கர்த்தரை ஆராதிப்போம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட இந்த ஷெட்யூல் படி பார்த்தா நாளைக்கு காலையில கரெக்டா ஆந்திரா விஜயவாடா போகும். காலையில கரெக்டா ஆந்திரா போகும். இன்னொரு மாநிலத்திலிருந்து போய்கிட்டு இருக்கு. மறுநாள் காலையில ஆந்திரா போவோம். நம்ம அங்க வச்சு பண்ணுவோம். நான் வரும்போது என் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து திராட்சை பழம் வாங்கிட்டு வந்தேன். பாருங்க,
திராட்சை பழம் வாங்கிட்டு வந்தேன், கொண்டு வந்திருக்கேன், நம்ம நாளைக்கு பந்தி எடுப்போம் அப்படின்னு சொன்னார் தம்பி. அதே போல மறுநாள் விஜயபுரம் வந்தது. அங்க உடனே வெளியே போனாரு. அங்க உங்க தெரியும், ஆந்திரா அந்த மாதிரி இடத்துல சப்பாத்தி ரொம்ப ஃபேமஸ். ஒரு சப்பாத்தி சூட வாங்கிட்டாரு. வாங்கி அந்த சப்பாத்திய அதை எடுத்து நான் தான் ஷேர் பண்றேன். பந்தி செய்தி கீழேன்னா மக்கள் வந்துட்டு போவாங்க, இடிச்சுட்டு கிடப்பாங்க. மேல போயிட்டோம், மேல போய் உட்கார்ந்து இருக்கோம். ட்ரெயின்ல நடக்கு. உட்கார்ந்து என்ன செஞ்சிருமா, 2 பேரும் ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம். நான் கொஞ்ச நேரம் செய்தி கொடுக்கேன். அது தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய சரீரத்துக்கு இடையமாக அப்பத்திலும் அப்படி ரத்தத்துக்கு இடையமாக பாத்திரத்திலும் பானம் பண்ணோம். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! இதெல்லாம் பெயர் கிறிஸ்தவங்களுக்கும் பாரம்பரிய கிறிஸ்தவங்களையும் சொன்னா கெக்கன்னு சிரிப்பாங்க. ஐயோ, கூறுபாடபார் உள்ள பெரிய சிலுவை வச்சு அதுக்குள்ள இருக்காரு, ஒரு பெரிய டேபிளை போட்டு துணியை விரிச்சு அதுக்குள்ள உட்கார்ந்து இருக்காரு. இவங்க போட்டு ட்ரெயின்ல கிடந்து ஏசப்பான்ட்டு என்ன விளையாட்டு அப்படின்னு. ஸ்திரீயை நான் சொல்லுகிறது நம்பு, இந்த மலையிலே மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னார். யோவான் 4வது அதிகாரம் 21, 22 எங்கும் சொன்னார். ட்ரெயின்லயும் கூடுவோம். குதர்க்கமா யாராவது பாத்ரூம்ல கூடுவீங்களான்னு கேட்டா கூட வழியே இல்லாட்டாலும் பாத்ரூம்ல கூட கூடுவோம். எங்கே 2 பேர் 3 பேர் எங்கேன்னு சொல்லிட்டாரு. அது எங்கே இருக்கலாம். அதுக்காக அருவருப்பான இடத்தை தேடணும் அப்படிங்கிறது அந்த அர்த்தத்தை சொல்லல. இடமே இல்லையா, தெருவுலையும் நாங்க கூடுவோம். சபைங்கிறது கட்டடம் இல்ல, சபைங்கிறது ஒரு பெரிய கூடாரமும் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூடி வர்றதுக்கு பேர் தான் என்னது, சபை. சத்தியம் தெரியுதான் பாத்தீங்களா? நம்ம இந்த செய்தியை கேட்டு யூடியூப்ல எத்தனை பேரு கமெண்ட்ல போட போறாங்கன்னு தெரியாது. இவெல்லாம் ஒரு வஞ்சிக்கிற அந்திகிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கே தேங்க்ஸ், வெரி குட். நீ சத்தியத்தை பார்க்கல, நீ இன்னும் பேசிக்க. சத்தியத்துக்குள்ள வாங்க பிரியமானவர்களே, நகரும் வாசஸ்தலம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவ்வளவுதான், அதோடு முடியுது. ஆனா பைபிள் சொல்லுது சரீரம் தான் தேவனுடைய ஆலயமா. அது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16, 17 நீங்களே இந்த ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாது இருப்பானாக. ஏன் வஞ்சிக்கிறது குறித்து சொல்ல, ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சிக்க கூடாது. தன்னைத்தானே வஞ்சிக்கிற ஒரு பகுதி இருக்கு. தன்னைத்தானே வஞ்சிக்கிறாங்க. நான் சத்தியத்தை தான் சொல்றேன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16, 17 நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அது தொடர்ந்து அடுத்த வார்த்தை எப்படி இருக்கு, ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாது இருப்பானாக. உங்களுக்கு புரியுதா? செருப்புகளை தீருங்க, பரிசுத்தமான இடம், உள்ள போகணும், அங்க அப்படியே பயபக்தி உட்காந்துருங்க, இங்க ஏசப்பா இருக்காங்க. அங்கெல்லாம் கிடையாதுங்க. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ, எங்கேன்னா எங்கம்மா? சின்ன பிள்ளைகிட்ட கேட்க, எங்கன்னா எங்கம்மா? பதில பாருங்க, சூப்பரான பதில். எங்கனாலும். எங்கன்னா என்ன அர்த்தம்? எங்கனாலும். அருமையான பதில். இதெல்லாம் இன்னைக்கு ஜனங்கள் உணருது இல்ல பிரியமானவர்களே. இல்ல நான் சாகதான் போறேன், சரி போய்க்கங்க, சொல்ல வேண்டியதே சொல்லியாச்சு. இல்ல இதுதான் முக்கியம், இந்த பாரம்பரியம் தான் முக்கியம். நிறைய பேருக்கு என்னன்னா, இந்த எழுத்தின்படியான கட்டிடத்தை மேன்மை பாராட்டுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கல்லறை, கல்யாணம். நான் ஒரு இடத்துல செய்தியில் இப்படி சொல்லிட்டேன், செத்துட்டா ஒருவேளை அடக்கமான யாரும் வரல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடக்கத்துக்கு ஒரு 10,000 கட்டணும், இல்லைன்னா மணி அடிக்க மாட்டாங்க, அப்படித்தானே? என் பிணத்தை நீங்க சாக்கடையில வீசிருங்க, உயிர் தெழுதல நான் எழுந்து வருவேன். அந்த பெரிய நிச்சயத்தை தேவன் தந்திருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் உண்மையில எப்படி சொல்லிட்டு ஒரு செய்தியில் எப்படி சொன்னேன், சாக்கடையில எரிஞ்சிருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்க சங்க இப்ப பணம் கட்டிருக்கியா, எங்க சர்ச்சில் பேர் அப்படி கேட்பாங்க, ஏன்னா பணம் கட்டல, இவன் 3000 ரூபாய் பாக்கி, 4000 ரூபாய் பாக்கி, எதுவும் வேண்டாம் ஐயா, பிள்ளையே வேண்டாம் எனக்கு. ஆண்டு அறியாத ஜனங்களும் அடக்கம் பண்ணப்படுறாங்க. எங்க இப்படி பாரம்பரியத்துக்குள்ள இருந்ததுனாலதான் அடக்கம் பண்ணப்படுறாங்களா? ஆண்டவர் யாரும் தெரியாது, பட்டையை போட்ட ஆட்களும் கல்யாணம் முடிக்காங்க. எப்படி இங்க சங்க பணம் கட்டி கல்யாணம் முடிக்காங்களா? நமக்கு அறிவு அவ்வளவுதான், இந்த சத்தியத்தை பற்றி அறிவு அவ்வளவுதான். அதான் கேட்டாங்க, உன் பேரை பதியணுமா? இப்ப சர்ச்சில் வந்து புதுசா ஒரு ரூல்ஸ் வந்துட்டான், கம்ப்யூட்டர் எல்லாம் ஏத்துறாங்களாம். எங்க வீட்டுல சொல்றாங்க, கம்ப்யூட்டர்ல ஏத்தணுமா, அதனால உன் பேரை கொடு, அப்புறம் போட்டோ கொடுக்கணுமா, அதை கொடுக்கணும். எதுக்கு? மாலை போடுறதுக்கா? நான் சொல்றேன், சும்மா இருங்கம்மா, எனக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓரணி சேர்க்கைக்கு இடம் கொடுத்துட்டாங்கல்ல, இவங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. உபதேசம் மாறிட்டு
ரட்சிப்பின் செய்தி கிடையாது. அதெல்லாம் தைரியமா நான் சொல்லுவேன். எந்த ஐயர்வாளர் இருந்தாலும் சரிதான், குருவானவர் இருந்தாலும் சரிதான், சென்னாடுல அது கையில் தாங்கலன்னு சொல்லுங்க, என்கிட்ட புக்கு இருக்கு, புக்கை கொண்டு உங்கள்கிட்ட நீட்டிடுவேன். மோசமான ஒரு உலகத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். பிரியமானவர்கள, யாரை பிரியப்படுத்த பாக்குறோம்? யார் நமக்கு தேவை? பாரம்பரியங்களினாலே தேவனுடைய கற்பனைகளை நீங்கள் வியர்த்தமாக்குறீர்கள் சொல்லி மார்க் 7வது அதிகாரத்துல கேட்கிறாரு. ஏன் உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, கல்யாணம் எப்படி வைப்பீங்க? கல்யாணம் மரத்தடியில கூட வைப்பேன். வர்றவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சீ நாங்க இங்க வரமாட்டோம். நீ இங்கேயும் வரப்போறது இல்ல, நித்தியத்திலையும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரப்போறது இல்ல. போய்கிட்டே இருக்கலாம். கர்த்தர் எங்களுக்கு தாணி கொடுத்தபடி நாங்க எங்க செட்டு போட்டிருக்கோம், செட்டுக்குள்ள வைப்போம். ஆலயம் இருக்க செட்டுக்குள்ள வச்சிருவோம். நாங்க கூடி வர இடத்து பேர் தான் ஆலயம் சொல்றேன். அதுக்குள்ள வச்சு நாங்க நடத்துவோம். தாலி ஏறாதா? இல்ல கல்யாணம் முடிக்க முடியாதான்னு கேட்க. தாலியை பத்தி சொல்ல நினைக்கிறேன், கல்யாணம் முடிக்க முடியாதா? அப்படி பெரிய பெரிய கட்டிடத்துல முடிச்சவங்க எல்லாம் டிவோர்ஸ்ல கிடக்குதே, அதுக்கு நீங்க பதில் சொல்லிடுவீங்களா? விவாகரத்தான நிலைமையில இருக்குதே, நீங்க பதில் கொடுக்கீங்களா? நான் உங்களுக்கு இது பதில் கொடுக்கிறேன். பிரதர் நீங்க பாத்துக்கங்க. ஆமா, நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், இந்த வசனத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே இருக்கு. என்ன பதில் சொல்ல போறீங்க? பிரியமானவர்களே, வசனத்துல நிப்போம். நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியல. மனுஷன் நிலையற்றவனா இருக்கிறான். நீ கோபுரத்தை பிடிச்சுக்கிட்டு, கட்டடத்தை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறான், பாரம்பரியத்தை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறான். ஏழை மனுஷன் பாக்கி வச்சிருக்கான், அவனுக்கு என்ன கிடையாது? துக்கமணி அடிக்கிறது கிடையாது. உனக்கு அடிப்பாங்க பாரு, மணி இருக்கு. ஹெல்லு, அதுதான் நான் பெல்லுன்னு சொல்றேன். உனக்கு அடிப்பாங்க பாரு அடி, அது பெல்ல ஹெல்லாங்கிறது நீ அப்பதான் நீ பார்க்க போற. நீ உருப்படவே முடியாதா? நான் அதான் கேட்க, நீ வாழ்றது என்ன செய்ய போற? பாரம்பரியத்தை தழுவிக்கொண்டு இந்த சத்தியத்துக்கு எதிரடையா வாழ போகிறாயா? இந்த சத்தியம் சொல்லுகிறதற்கு செவி சாய்க்காமல் பாரம்பரியம் தான் எனக்கு முக்கியம். நான் கேட்கிறேன், 1 நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த பரிசுத்தவான்களை யாருங்க அடக்கம் பண்ணா? அடக்காரதனே சிங்கங்கள் கடிச்சு சாப்பிட்டுச்சு. பரிசுத்தவான்கள் புனிதமா வாழ்ந்தவங்க, மிக்க மிக்க அருமையா வாழ்ந்தவங்க, தூய்மைன்னா தூய்மை, அவ்வளவு தூய்மையா வாழ்ந்தவங்க. அவங்களை சிங்கங்களும் புலியும் வேட்டையாடி சாப்பிட்டுச்சு, அதுக்குள்ள உள்ள போட்டாங்க. விசுவாசத்தை மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவங்களுக்கு அடக்காரதனை யார் வச்சா? சொல்லுங்கம்மா, சின்ன பிள்ளைகிட்டே கேட்க சொல்லுங்க, பெரிய ஆள் கிட்ட சொல்லுங்க. அவங்க அடக்காரதனை நடந்துச்சா? அப்ப அவங்க உயிர்த்தெழுதல வருவாங்களா மாட்டாங்களா? அது நிச்சயம் இருந்த போதும். இல்ல அடக்க, நான் தான் சொல்லிட்டேனே, செத்துக்கு அப்புறம் ஒருவேளை வழியே இல்லைன்னா, வழி இருந்தா அடக்கம் பண்ணுங்க, வழி இல்லைன்னா சாக்கடையில் எரிஞ்சு போட்டுருங்கன்னு சொன்னேன். செத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன தெரிய போகுது? எத்தனையோ பரிசுத்தவான்கள் மிஷினரிகள் கப்பல்ல யாத்திரையில வந்துட்டு இருக்காங்க. 6 மாசம் வருமா, 6 மாசம் 8 மாசம் டிராவல் பண்ணியே வருவாங்க. வரும்போது மனைவியோ பிள்ளைகளோ செத்து இருக்காங்க. அப்படிலாம் மிஷினரி இருக்காங்க. செத்த உடனே எங்க அடக்கம் பண்ண முடியும்? அது போய் சேர 8 மாசம் ஆகல, 2-3 மாசம் ஆகும். என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க? கடல்ல தூக்கி போட்டு போயிருக்காங்க, மீனுக்கு இறையாக்கிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு அடக்காரதனை ஜோ பண்ணிட்டு அப்படி தூக்கி உள்ள போட்டாங்க. பிரியமானவர்களே, நம்ம எங்கேயோ தவறுகிறோம். பரிசுத்தவான்கள், பெரிய பெரிய பரிசுத்தவான்களை சிங்கம் சாப்பிட்டுட்டு அவங்கள கொடுமைப்படுத்தி கிழிச்சு கடல்ல எரிஞ்சிட்டாங்க, குழியில கொண்டு போட்டு புதைச்சிட்டாங்க. பெரிய பெரிய பரிசுத்தவான்களை ஸ்டேக்குன்னு சொல்லப்படுற கம்பத்துல போஸ்ட்ல வச்சு உயிரோட எரிச்சாங்க. அவங்களுக்கு அடக்காரதனை, அவங்களுக்கு அழுகிறதுக்கு ஆட்கள், கடைசியா வந்து பாருங்க, கடைசியா வந்து பாருங்கன்னு சொல்றதுக்கு கூட்டம், கடைசி ஒரு தடவை பாருங்க மூட போறோம், கடைசி ஒரு தடவை பாருங்க மூட போறோம், எல்லாரும் வாங்க வாங்க, பார்க்காதவங்களும் பாருங்க, மாலை போடாதவங்க போடுங்க அப்படிங்கிற கூட்டம் இருந்ததா? தம்பி சொல்லுங்க. இல்ல. அவங்க உயிர்த்தெழுதல வரமாட்டாங்களா? வருவாங்களா மாட்டாங்களா? பிரியமானவர்களே, 10 பேர்னாலும் சரி கர்த்தருக்காக பிரகாசிக்கிறவர்கள எழும்பணும். அதான் எங்களுடைய பெரிய வாஞ்சை. இப்படிலாம் பேசினா அவங்களோட யாரும் ஐக்கியப்படும் இல்ல. இந்த வசனத்துக்கு கீழ்பட்டு வர்றவங்க தான் நிலைய நிற்பாங்க. தேவனுக்காக வாழ்ந்துருவோம். அதனாலதான் நான் என்னுடைய பாரம்பரிய சபையும் தூக்கி எரிஞ்சிட்டேன். எதுக்கு? கட்டடத்தை மேலும் பாராட்டுறான், அங்க மல்லிகை பூ போட்டு அலங்கரிக்கான், அங்க சீரியல் பல்பை போட்டு அலங்கரிக்கிறாங்க, அங்க ஒரே டெக்கரேஷனா இருக்கு. ஐயோ அது இல்லையா, இதுதான் கட்டடம் தான். ஆலயம் கேட்டா போஸ்ட் ஆபீஸும் ஒரு கட்டடம் தான், பள்ளிக்கூடமும் ஒரு கட்டடம் தான், ஏன் ரேஷன் கடையும் ஒரு கட்டடம் தான், பேங்க்கும் ஒரு கட்டடம் தான். அது சபையாயிருமா?
எங்கே 2 பேர் 3 பேர் ரட்சிக்கப்பட்ட தேவஜனமா நம்ம கூட வேண்டுமே. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் அவராலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா சொல்றாரு. கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆதலால் தேவனுக்குடையவர்களாகி உங்கள் சரீரத்தில் உங்கள் ஆவியினாலும் தேவனை மையப்படுத்துங்கன்னு சொல்லி முடிக்கிறார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 தான் சொல்றேன். 19ஆம் வசனத்தை மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் அவராலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய, சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தாவினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் சொன்னேன். அறிவீர்களான்னு இல்ல, எப்படி அறியீர்களான்னு கேட்காரு. அறியலையா? இந்த கொரிந்து சபைக்கு நிறைய தெரியாது, அறியவே மாட்டாங்க. பரிசுத்தாவி வெளியே அங்க வர்றாரு, இங்க வர்றாரு, ஓ ஆ ஓன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல பரிசுத்தாவியானவர் இங்க தங்கி இருக்கிற ஆலயமா நம்ம இருக்கிறோம். அவங்க எப்படிமா இருந்திருக்காங்க தெரியுமா? அப்படி ஒரு இடத்துல கூடி அந்த ஒரு கட்டட அமைப்புல வரும்போது மட்டும் அப்படியே சபையின் வந்தா பரிசுத்தாவியன் வருவாரு. மத்த நேரம் பரிசுத்தாவியை துக்கப்படுத்திட்டே வாழ்வாங்க. அதுக்குதான் அவர் சொன்னாரு, எப்பா 24 மணி நேரம் உன் கூட இருக்கிற அந்த ஆலயம் தான் பரிசுத்தாவினுடைய ஆலயம், கவனமா இரு அப்படின்னு சொல்றாரு. இதே காரியத்தை 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில், 2 கொரிந்தியர் 6:16ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்படி இருக்கு. அதை யாரும் வாசிக்கீங்களா? 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16ஆம் வசனத்தின் கடைசி பகுதி மட்டும் வாசித்தா போதும். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16ஆம் வசனத்தின் கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் இருக்கே, போட்டுதா போடலையாமா? நீங்களே, நீங்கள் போட்டிருக்குதோ? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நகரும் வாசஸ்தலம் இல்ல, நிலையான வாசஸ்தலமா நம்மளை ஸ்தாபிக்கிறான். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூடணும். அதான் சில இடத்துல சவால் விடுவேன். எங்க சபைக்கு நான் சவால் விட்டு எங்க வீட்டுல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வெறும் 10 பேர், 600 குடும்பங்களுக்கு மேல இருக்கு. எனக்கு 600 பேரை நான் கேட்கல, குடும்பத்துக்கு ஒரு நபரா கேட்கல, வெறும் 6 பேர் அல்லது 10 பேர் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை சொல்லிடட்டும், நான் அந்த பாரம்பரிய சபைக்குள்ளேயே வந்துருந்தேன். வெறும் 6 அல்லது 10 பேர் போதும். ரட்சிக்கப்பட்டவங்க எனக்கு சொல்லிருங்க, காமிச்சிருங்க, ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லுங்க. நான் இங்கேயே காலப்புல வந்துருந்தேன். சாயல்குடியா இருந்தாலும் சரிதான், நரிப்பேரா இருந்தாலும் சரிதான், தூத்துக்குடியா இருந்தாலும் சரிதான், ராமநாடா இருந்தாலும் சரி, எங்கேயும் இருக்கட்டும், 5 பேர் 10 பேர் ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்லுங்க. உங்க சபைக்கு நான் வந்துருந்தேன். நிலைமை ரொம்ப மோசம். இந்த ஒரு அம்மா சொன்ன, இப்போ 5 வருஷமா சபைக்கு போறேன்னு சொல்றாங்க, ஞானஸ்தானம் பெற்று திருவந்தில இருக்காங்களாம். அந்த அம்மாட்ட ரட்சிக்கப்பட்டது அனுபவத்தை கை வச்சுட்டாங்கல்ல, அப்ப சொல்லுங்கம்மான்னு சொன்னா, யாதியா இருந்தோம் ஏசப்பா சொன்ன. நான் சொன்னேன், ரொம்ப நல்லதுமா, ஏசப்பா சோர்ந்து இருக்காங்க, ஏசப்பா தான் செஞ்சாங்க, நல்லது, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, நல்லது. ஆனா இதுக்கு ரட்சிப்பு கிடையாதுமா, இது பாவத்துக்கு மனசு பண்ண. அந்த அம்மா அப்ப பாக்க புதுசா இருக்கு, என்ன இது, 5 வருஷமா போறோம் அப்போ தெரிஞ்சிச்சு. அப்ப நான் சொல்லிட்டேன் உடனே, உங்க பாஸ்டரை நான் சந்திக்கணும், பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எப்படி நடக்குன்னு பாருங்க பிரியமானவர்களே. தயவு செய்து, நான் சமீபத்தில் பேசின ஒரு செய்தி உண்டு, எது சுவிசேஷம், நாம் எந்த சுவிசேஷனால் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லி இப்போ நேற்று முந்தினத்தை போடப்பட்டதுன்னு நினைக்கிறேன். எது சுவிசேஷம், நாம் எந்த சுவிசேஷத்தினால் ரட்சிக்கப்பட்டோங்கிற செய்தி தயவு செய்து கேளுங்க. வெறும் 14 நிமிஷம் தான், வெறும் 14 நிமிஷம், கிட்டத்தட்ட 14 நிமிஷம். தயவு செய்து கேட்டு பாருங்க. நீங்க நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். நகரும் வாசஸ்தலமா, நிலையான வாசஸ்தலமா? நகரும் வாசஸ்தலமும் நிலையான வாசஸ்தலம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய வருகை வரைக்கும், நம்ம சாகுற வரைக்கும் இந்த சரீரமாகிய சபையை கட்டி எழுப்புவதிலே அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். இதற்கு முக்கியத்துவம் கொடுங்க, தயவுசெய்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நமக்கும் ஆண்டு செல்லங்கள் கட்டடம் தரலாம், நமக்கு ஒரு கூடாரம் கூட தரலாம். அது நம்மளுக்கு ஆண்டவர் கிருபையா எப்படி தேவையை செஞ்சு நடத்துறது, அது அவருடைய காரியம். ஆனா கட்டடத்தை நம்ம உண்மையிலே சபைன்னு சொல்ல போறது இல்லை. நம்ம தான் சபையா இருக்கிறோம், நம்ம தான் அவர் தங்குகிற ஆலயமா இருக்கிறோம். இந்த வெளிச்சத்தோடு இந்த இடத்துல நம்ம புறப்பட போகிறோம். ஆனா தயவு செய்து, அடிக்கடி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி மீண்டும் சொல்றாங்களே நினைச்சு வேற மாதிரி நினைக்க கூடாது. நம்ம இதுல நிலை கொண்டு இருப்போம் பிரியமானல. இதனால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? சரீரத்தை தானே கொள்ளுவாங்க. அதான் ஆண்டு சொல்லிட்டாரு, உங்கள் சரீரத்தை வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நம்மளை வீட்டு விட்டு வெளியே தெரியுவாங்களா? ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்களா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, சரீரத்தையே கொண்டாலும் பயப்படாதப்பா,
ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு சொல்லி, அல்லது எங்க பாரம்பரியத்துல இருந்து ஒதுக்கி வச்சிருவாங்களே, இல்ல இல்ல. உன் கொள்ளையே செஞ்சா கூட பயப்படாத. சரீரத்தை கொல்ல மாத்திரம் வல்லவர்களாய் இருக்கிறவங்களுக்கு நீங்க பயப்படாதுன்னு சொல்றாரு. சரீரத்தையும் ஆத்மாவை நரகத்திலே தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கன்னு சொல்றாரு. நரகம் ஒண்ணு இருக்கு. நீங்க அர்ப்பணிக்க போகிறோம் பிரியமானவர்களே. தயவு செய்து எது சத்தியம் என்பதை உணருங்க, எது வாசஸ்தலங்கிறத தயவு செய்து உணருங்க. வீணான வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. இந்த சத்தியத்தின்படிதான் கர்த்தர் நியாயந்திருப்பார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்திருப்பார் சொல்லிதான் சங்கீத புஸ்தகத்துல வாசிக்கிறோம். சத்தியத்தோடு தான் நியாயந்திருப்பார். சத்தியத்தின்படிதான் நியாயந்திருப்பார். அவன் சொன்னார், நான் ஒருவனை நியாயந்திருக்க போறது இல்லை. யோவான் சுவிசேஷத்துல சொல்றாரு இல்லையா? யோவான் 12 அதிகாரம் கடைசி போய் வீட்டுல போய் வாசு பாருங்க. நான் ஒருவனை நியாயந்திருக்க போறது இல்லை, என் வசனத்தை தள்ளினானே, எதை தள்ளினானோ அந்த வசனமே அவனை கடைசி நாள்ல நியாயந்திருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அந்த வசனத்தையும் கூட பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் எடுத்துக்கங்க. கடைசியாக யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் கடைசி பகுதிக்கு வரும்போது ஆண்டவர் சொல்றார். அதை கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 12வது அதிகாரம் 47ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால், அதான் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். சும்மா கேட்டு போக கூடாது. கேட்டும் ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயந்திருப்பதில்லை. எப்படி சொல்றாரு பாருங்க. அவனை நான் நியாயந்திருப்பதில்லை, நான் உலகத்தை நியாயந்திருக்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. அந்த ஒன்று என்னது சொல்றாரு? நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில், சத்தமா சொல்லுங்க, நியாயந்திருக்கும். நான் சொன்ன வசனம். அப்ப பைபிள் அவர் சொன்ன வசனம் நியாயந்திருக்கும். கடைசியில போயிட்டு, ஆண்டவரே நான் கல்யாணத்துக்காக போன ஆண்டவரே, ஆண்டவரே வேலை வாய்ப்பு தருவாங்கன்னு போன ஆண்டவரே, ஆண்டவரே கல்லறைக்காக போன ஆண்டவரே, அப்ப நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவார். ரட்சிப்பு இருக்குதாப்பா, பரிசுத்தத்தின் வழியில நீ நடத்தப்படுகிறாயா? நீங்க அதெல்லாம் கிடையாது. நான் சொல்றேன், மரத்துல கல்யாணம் வச்சு நடக்காதா? நிலைத்து வாழ மாட்டாங்களா? ஓடி போறவங்களே வாழ்றாங்க. நீங்க என்னங்க பேசுறீங்க? அங்க ஓடி போறதை உற்சாகப்படுத்தல, அது தப்பு. எலோப்பிங் இஸ் கம்ப்ளீட்லி ராங். எலோ பண்றாங்க தப்பு, எலோ பாக்குறாங்க தவறு. ஓடி போறாங்க. அவங்களுக்கு என்ன சீராக ஆகமம் சீராகன்னு சொல்லி என்ன பாட்டு? ஏதினில் ஆதிமோனை ஏதாவது பாடினாங்களா? சொல்லுங்க. ஏதினில் ஆதிமோனை ஏதாவது இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. அவர் இந்த டெக்கரேஷன் பண்ணிடணும், அவர் இந்த காரு புது காரை இறக்கிடணும், ஒண்ணு அப்படி காரு புதுசு வந்துடணும், அவர் என்ன செய்யணும், சாப்பாடு அந்த காரையும் பார்த்துடணும். ஓடி போறான். அதெல்லாம் தைரியமா எடுத்துக்கிட்டாங்க. அங்க மேரேஜ் சர்டிபிகேட் நிரப்பி கொடுக்கணும், மேரேஜ் சர்டிபிகேட் அது. ஆமா, நாளைக்கு நீ இல்லைன்னா சர்டிபிகேட் தான் உனக்கு சாப்பாடு போட போகுது. ஓடி போறாங்க. எந்த நாம்ஸ் இல்ல, எந்த புரோட்டோகால் இல்ல, எந்த ரெகுலேஷன்ஸ் இல்ல, எந்த ரூல்ஸும் இல்ல. லவ்ங்கிறத ஒண்ண வச்சுக்கிட்டு கிளம்பி ஓடிக்கிட்டே இருக்கான். உற்சாகப்படுத்தல, இது தவறு. 100% தப்பு, தேவனுக்கு எதிரடையானது. ஆனா உலக மனுஷனே நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான் பாருங்க. அதுக்கு பூரம் பட்டு திருந்தி உணர்ந்து ஏசப்பாக்குள்ள வந்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி எல்லாம் லவ்ல அவ்வளவு பைத்தியம். அவர் பிரிப்பின பொண்ணு வட மாநிலத்தை கொண்டு வச்சுட்டாங்க, கோயம்புத்தூர்ல வச்சாங்க, அங்கேயும் போயிட்டாரு. வட மாநிலத்தை வச்சாங்க, அங்க கட்டி அடிக்காங்க, மீண்டும் மீண்டும் அங்க போறாரு. கல்யாணம் முடிச்சாங்க, ரட்சிக்கப்பட்டார், உண்மையாவே மனம் திரும்பினார். வட மாநிலத்துல மிஷனரி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அருமையான, உண்மையிலே நான் சொல்ல மெச்சிக்கொள்வேன். அருமையான தம்பி, அருமையான தங்கச்சி, சூப்பரா ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப பிடிக்கும். வாழலையா? தாய்மாமா மாலை, அந்த மாலை இதுவும் போடல, வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ இந்த மாலைலாம் போட்டு வாழை வெட்டியா உட்கார்ந்துருக்காங்க. எது தெரியுமா காரியம்? வேதம் தான் காரியம். பிரியமானவர்களே, இந்த வேதத்தை விட்டு விலகிறாதீங்க. இந்த வேதத்தை விட்டு விலகிறவன் சேதத்தை அனுபவிப்பான். அதுதான் காரியம், வேதம் தான் காரியம். வேதத்துக்கு துரோகம் செய்யறவன் நல்லாவே இருக்க முடியாது. அது இந்த பேசுகிற செல்வகுமாரா இருந்தாலும் அதுதான். ஆனா இந்த வேதத்தை காத்து கொண்டா இந்த உலகமே நம்மளை பகைச்சாலும் சரி, தேவன் நம்மளை நடத்திடுவார். பிரியமானவர்களே, உலகமே, ஒட்டுமொத்த உலகமே எதிர்த்து நின்னாலும் யாருதான் நமக்கு தேவை? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க,
சும்மாதானா? சத்தமா சொல்லுங்க. இயேசு. ஒப்பு கொடுப்போமா? இருக்க இடத்துல முடிந்தவங்க அப்படி முழங்கால் படிடுங்க. முழங்கால் படிட்டு கேட்ட தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே நாம் சிந்தித்து பார்த்து, ஆண்டவரே வேதம் சொல்லுகிறதற்கு என்னை அப்படி ஒப்பு கொடுக்கிறேன். வேதத்துக்கு எதிரடையா இருக்கிறத, எத்தனை பேர் என்ன பகைக்க நேரிட்டாலும் சரி, வேதத்துக்கு எதிரடையா இருக்கக்கூடிய எதற்கும் நான் செவி சாய்க்க மாட்டேன். ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் சொல்லி ஒப்பு கொடுப்போமா? கொஞ்சம் பேரா இருந்தாலும் தேவனுக்கு உத்தமமான பிள்ளைகளை எழும்பி பிரகாசிப்போமா? பாரம்பரியத்துக்கு இடம் கொடுத்துட வேண்டாம். பழக்கங்கள் இல்ல, தேவன் தான் முக்கியம். தேவன் தான் முக்கியம். சத்தியத்துக்கு எதிரடையா இருக்கக்கூடிய அனைத்தும் போலி, அனைத்தும் சத்தியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய, இந்த வேத புஸ்தகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனையும் சாத்தானுக்குரியது. வஞ்சிக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனை கொடுத்த நறுமையான தருணத்துல ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கும்படியான பாக்கியத்தை தந்தீர். தேவன் எதற்காக வாசஸ்தலத்தை எதிர்பார்க்கிறார்? எதற்காக வாசஸ்தலத்தை வாஞ்சித்தா? எப்படிப்பட்ட வாசஸ்தலம்? பழைய உடன்படிக்கையிலிருந்து புது உடன்படிக்கையில் எப்படிப்பட்ட வாசஸ்தலம் என்கிற சத்தியத்தை எங்களுக்கு காண்பித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இடியே விழுந்தாலும் சரி, தேவனுக்காக வாழ வேண்டும் ஐயா. எந்த மனுஷனே அல்ல, எந்த ஒரு மனுஷனையும் பிரியப்படுத்துவதற்கு அல்ல, தேவனை மாத்திரம் பிரியப்படுத்த. சபங்கிற ஸ்தானத்தை, சபங்கிற அர்த்தத்தை பைபிள் தெளிவாய் சொல்லி இருக்க. எங்களுக்கு பாரம்பரியமா சொல்லி கொடுத்ததோ, எனக்கு இவங்க படிச்சு வந்தாங்க, அவங்க பைபிள்களை படிச்சு வந்தாங்கன்னு சொல்லி எவரும் எங்களை வஞ்சிக்கிறதுக்கு நாங்கள் இடம் கொடாமல், ஆண்டவரே இந்த வேத வசனத்துக்கே நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை பலன் தாங்க. கொஞ்சம் பேரா இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் தேவனுக்கு என்று உத்தமமாய் வாழ்ந்திட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எங்கள் முற்றிலுமாய் ஆளுகை செய்யுங்க. வாஞ்சியோடு போல நேரம் பொறுமையா காத்து வார்த்தைகளை கேட்டு யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. தொடர்ந்து இந்த இடத்துல ஊழியம் நடைபெற கர்த்தாவே நீங்க இரக்கம் செய்யுங்க. சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டி முகலாக நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை பலன் தாங்க. யாரெல்லாம் மனசாவப்படுறாங்க, ஐயோ நான் தேவனுடைய வேதத்தை விட்டு எவ்வளவாயினும் விலகி இருக்கு, மன்னிச்சிருங்க ஆண்டவரே சொல்லி யாரெல்லாம் உண்மையாய் மனசாவப்படுகிறார்கள், ஒருவருக்கு கர்த்தர் இரக்கம் செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க. காணொளி மூலமா இந்த செய்தியை கேட்கிறவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய சத்தியத்திலே உறுதியாய் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.